டேய் ஒலக்க நீ இருக்கிய ஏடா என்னைக்காவது காவியாவுக்கு இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியாடா? அதுக்கு என்னப்பா இப்பவே வாங்கி கொடுத்து அவளை இம்ப்ரெஸ் பண்ற பாருங்க. ஐயோ ஏன்டா கை கழுவிட்டு இருக்க? மா அப்பா இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் போய் வாங்கி கொடுக்கலான்னு அப்புறம் அல்வா கண்ண மரியாதை. நாளைக்கு என் பொண்டாட்டிக்கு எப்படி வாங்கி கொடுத்து ஆசத்துறேன்னு பாருங்க. முதல்ல அதை செய்டா. வந்துட்டான் பேச. ஹேமா ஹலோ. கங்க்ராட்ஸ் பிரியா. கங்க்ராட்ஸா? எதுக்கு? நம்ம எல்லாம் பாஸ் பண்ணிட்டோம். என்னடி சொல்ற? ஏங்க என்னங்க காஃபி குடு. நீ சாப்பிட்டியா? நான் குடிச்சிட்டேங்க. ஆமா கேட்கணும்னு நினைச்சேன். லிங்கம் மாப்பிள்ள எங்க? காலையில இருந்து ஆளைய பார்க்க முடியல. அனிதாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர போயிருக்காரு. அப்படியா? ஸ்கூல் வேன் என்னாச்சு? அது என்னமோ டிரைவருக்கு உடம்பு சரியில்லையா, அதான் கூட்டிட்டு வர போயிருக்காரு. ஓஹோ. டேய் பார்த்தி, என்னடா இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? அது காரணமே அப்பாதான். அப்பாவா? ஆமா, நேத்து நான் காவியாக்கு அல்வாவும் மல்லிப்பூவும் வாங்கி தரல, என் பொண்டாட்டி நான் சரியா கவனிச்சுக்கலன்னு ஜீவா முன்னாடி என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தினாரு. ஜீவா மட்டும் தான் அவன் பொண்டாட்டியை பாத்துக்கிறானா? நான் பாத்துக்கிறதில்ல. அதுக்கு தான் அல்வாவும் மல்லிகைப்பூவும் இன்னைக்கு வேணான்ட்டேன். அத நான் நேத்து ஒரு பேச்சுக்காக சொன்னேன்டா. நீ என்னடானா அது சீரியஸான ஒரு வேலையாவே எடுத்து செஞ்சிருக்க. பரவாயில்லடா, இதுவும் கூட நல்லதுக்குதான். ஏன்னா இப்போ காவியாவும் முன்ன மாதிரி இல்ல, நிறைய மனசு மாறி இருக்காடா. உண்மையை சொல்ல போனா அதுக்கு காரணமே நீதான். சோ குட். நான் காவியாக்கு மட்டும் மல்லிகைப்பூவும் அல்வா வாங்கிட்டு வரல, உங்களுக்கும் சேர்த்தா வாங்கி வந்திருக்கேன். இந்தாங்க. தேங்க்யூ. பாத்தியா பார்த்திக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம்னு. இப்போது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜீவாவை விட இந்த பார்த்தி தான் பாசக்காரன்னு. அவன் சுயநலமா அவன் பொண்டாட்டிக்கு மட்டும் வாங்கினான், நான் உங்களுக்கும் சேர்த்தானே வாங்கி வந்திருக்கேன். டேய் மகனே, எங்க அன்பை சம்பாதிக்கிறதுக்கும் எங்க மனசுல இடம் பிடிக்கிறதுக்கும் நீ இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லடா. ஆனா காவியா விஷயம் அப்படி இல்ல. அவளுக்கு நீ இதெல்லாம் அடிக்கடி செய்யணும். அவ மனசுல இடம் பிடிக்கணும், அவ பாசத்தை சம்பாதிக்கணும். புரியுதா? என்ன பூம்பூம்பானு மாதிரி தலையாட்டிட்டு உட்காந்துருக்காத. வாங்கிட்டு வந்திருக்கல, போ போய் அவகிட்ட கொடுத்து அவளை இம்ப்ரெஸ் பண்ணு. போ போ போ. சரிப்பா, போடா. எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலால் ஓடிவா ஓடிவா. காவ்யா, காவ்யா, காவ்யா. ஒண்ணுல, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் கதவை தரேன். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்றதா? அதான் சர்ப்ரைஸ்ங்கறான்ல. சரி, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வா, நான் இங்க வெயிட் பண்றேன். சொல்லுங்க முருகேசன், மெட்டீரியல் எல்லாம் வந்துருச்சா? சரி, உடனே ஆளுங்களை வச்சு அலாட் பண்ண சொல்லுங்க. மெட்டீரியல் லிஸ்டா? ஒரு நிமிஷம், நான் ஜீவாட்ட கேட்டு சொல்றேன். ஆமா.
செய்ய மாட்டேங்கிறீங்க? என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்க. இவளுக்கு மட்டும் அல்வாவும் மல்லிப்பூவுமா? நல்லா இருந்துச்சா? எனக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே. இல்ல வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருக்க. நேத்து தான் என்னமோ அல்வா வாங்கிட்டு வரக்கூடாது அப்படி இப்படின்னு பயங்கரமா சண்டை போட்ட. இன்னைக்கு என்னடான்னா சத்தமே இல்லாம ஒரே ஆளா சாப்பிட்டுருக்க. அல்வாவா? பாத்தியா, அல்வா சாப்பிட்டு எனக்கே அல்வா கொடுக்குற. கிறுக்குத்தனமா எதையாவது உளறிட்டு இருக்காதீங்க. நீங்க எப்போ அல்வா வாங்கிட்டு வந்தீங்க? அதை நான் எப்போ சாப்பிட்டேன்? ஏய், என்ன இப்படி போய் சொல்ற? எல்லாத்தையும் நானே சாப்பிட்டேன், எதுவும் மிச்சம் இல்ல காலி ஆயிடுச்சுன்னு சொன்னா நான் என்ன சண்டையா போட போறேன்? சந்தோஷம் தான் போடுவேன். என்ன, எனக்கும் ஒரு வாய் ஓட்டி விட்டு இருந்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சந்தோஷப்பட்டிருப்பேன். அது மிஸ் ஆயிடுச்சு. சரி விடு, அல்வா சாப்பிட்டல்ல, சூப்பர் விடு. அப்படியே நான் வாங்கிட்டு வந்த மல்லிகைப்பூவும் தலையில வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா சந்தோஷப்படுவேன். என்ன மல்லிப்பூ அல்வான்னு எதோ உளறிட்டு இருக்கீங்க? நான் அப்படி எதையும் ஒன்றும் பார்க்கல. உளறிட்டு இருக்கேனா? நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது நான் வெளியே சர்ப்ரைஸோட வெயிட் பண்றேன்னு சொன்னேனே, இங்கதான் வச்சேன். ஏய் ஏய், சாப்பிட்டேன்னு சொல்லு, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். உங்களோட பெரிய இம்சையா இருக்கே, நான் படிக்கணும். ஆளை விடுங்க. ஹலோ, உனக்காக ஆசை ஆசையா அல்வா வாங்கி கொடுத்தா அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம போறிய. ஏதாவது சொல்லாம்ல. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? கேவலமா இருந்துச்சு. கேவலமாவா? என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? ஒருவேளை நம்ம கிட்ட உண்மையை சொல்ல வைக்கப்படுறாளோ? இருக்கும். என்னடா இது? ஒண்ணுலமா, இங்கதான் வச்சிருந்தேன், அது தவறி குப்பை தொட்டியில விழுந்துருச்சு. காவியாவும் பாவம் கவனிக்காம போயிட்டா. ஏண்டா இங்க வச்சது எப்படி அங்க இருக்கிற குப்பை தொட்டியில விழும்? அது வந்து அவளுக்கு உன்னை பிடிக்காம தான் நீ வாங்கி கொடுத்த அல்வாவையும் பூவையும் குப்பை தொட்டியில போட்டிருக்கா. அவெல்லாம் மாற மாட்டா பார்த்தி. எனக்கு என்னமோ அவ கூட சேர்ந்து வாழ நீ மட்டும்தான் ஆசைப்படுறன்னு தோணுது. அவளுக்கு உன் கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசையெல்லாம் இல்லடா. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீதான் முடிவெடுக்கணும். சரி, அது இங்க கூட நீ போ. போடா. பார்த்தி
கார்த்திக் காவியாவை உருகி உருகி லவ் பண்றான். அவளை எப்படியாச்சும் விலகி போக சொல்லணும். மேடம் மேடம் கங்க்ராட்ஸ்மா. எனக்கே தெரியாது மேடம். இப்பதான் ஹேமா ஃபோன் பண்ணி சொன்னா. எப்படியோ சொன்ன மாதிரி கோல்டு மெடல் வாங்கிட்ட. நீ என் ஸ்டூடெண்ட்ங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. சந்தோஷமா இருக்கு. கங்க்ராட்ஸ்மா. தேங்க்யூ ஸோ மச் மேடம். சரி பிரியா, உனக்கு விஷ் பண்ணலாம் தான் கால் பண்ணேன். நான் வச்சிடுறேன். தேங்க்யூ மேடம். பாய் பாய். ஓகேம்மா, பாய். காவியா, வாங்கத்த. படிச்சிட்டு இருக்கியா? ஆமா அத்தை. ஒரு நிமிஷம் இரு. ஃபைனல் எக்ஸாம் எப்போ காவியா? இன்னும் 2 மாசத்துல. ஓ, காவியா, ஓ ஃபைனல் எக்ஸாம்க்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்குங்கிற. 2 மாசமும் நீ இங்க இருந்து தான் படிக்கணுமா? ஏன்னா அம்மா வீட்டுக்கும் போக முடியாது. வேற ஏதாவது ஒரு ஊர்ல ஹாஸ்டல்ல அந்த மாதிரி அது ஏன் நான் கேக்குறேன்னா, இங்க உனக்கு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கும். இதே வெளியில எங்கேயாவது தங்கி படிச்சேன்னா நீ உன்னோட படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், ஃபோக்கஸ்டா படிக்கலாம்ல. அதுக்கு சொல்றேம்மா. அத்தை, நீங்க இப்படி சுத்தி வளைச்சு பேசணுங்கிற அவசியம் இல்ல. எதை பேசினாலும் என்கிட்ட ஸ்ட்ரைட்டாவே பேசலாம். நான் இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. அதுவும் நான் இந்த ரூம்ல தங்குறதுல விருப்பம் இல்ல. அதைத்தானே சொல்ல வரீங்க? காவியா, உங்க 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு தான் சொல்றேன். மத்தபடி என் மனசுல வேற ஒண்ணும் இல்லம்மா. அத்தை, நீங்க பயப்படுற மாதிரி உங்க புள்ளைய நான் எதுவும் செஞ்சிட மாட்டேன். உங்க புள்ளையாவே உங்களுக்கு கிடைப்பாரு. அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ இப்படி சொல்ற, ஆனா அவன் உன் மேல பைத்தியமா இல்லமா இருக்கான். அத நினைக்கும் போதுதான் எனக்கு பயமா இருக்குமா. அவன் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்தா அவன் உன்னை எப்படி மறக்க போறானே எனக்கு தெரியலம்மா. அவன் உன்னை மறக்கணும்ல, மறக்கணும், மறந்தே ஆகணும். அதுக்கு அவனே உன்னை வெறுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணா அவனுக்கு உன் மேல இருக்கிற விருப்பம் போய் உன்னை விட்டு விலகுவான்ல. அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் பாத்துக்காம பேசிக்காம இருந்தீங்கன்னா அவன் உன்னை மறக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஃபைனல் எக்ஸாம், நான் ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும், கலெக்டர் ஆகணும், அப்படி ஏதாவது சொல்லி
நீ வெளியில எங்கேயாவது தங்கி படி. அப்படியாவது பார்த்தி உன்னை மறக்கிறானான்னு நான் பாக்குறேம்மா. சரிங்க அத்தை, நான் பெங்களூர்ல இருக்க என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன். ஆ. அவ அங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான்னா நான் அங்கே போயிடுறேன். ம். ஹ, நீ எங்க வேணாலும் போ. ஆனா நீ எங்க போற, எங்க இருக்கங்கிற எந்த தகவலும் பார்த்திக்கு தெரியக்கூடாது. காவியா, நடந்த கல்யாணத்துல உன் தப்பு எதுவுமே இல்லம்மா. எல்லா தப்பும் எங்க மேலதான். நாங்க வற்புறுத்தி தானே நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச. அதனால உன் மேல எனக்கு எந்த கோவமோ வருத்தமோ எதுவுமே இல்லம்மா. எனக்கு என் புள்ள மேல இருக்கிற பாசம்தாம்மா என்ன இப்படி பேச வைக்குது. மத்தபடி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. அவனும் நல்லா இருக்கணும், நீயும் நல்லா இருக்கணும். அதுதாம்மா என்னோட விருப்பம். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, நீ படிமா. படி. பிரியாமா, மாமா, வா 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 வா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். மாமா. வசந்திட்ட போ. பிரியா, இதோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. தேங்க்ஸ் அத்தை. எப்படி உங்களுக்கு? சொல்றேன், இதோ அடுத்த விஷஸ். கங்க்ராட்ஸ். Thank you so much. கங்க்ராட்ஸ் பிரியா. Thank you. உங்களுக்கெல்லாம் எப்படி? சொல்றேன் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி அங்கே பார். கேக்கலாம் எதுக்கு ஜீவா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கீங்க. இது கூட பண்ணலைன்னா எப்படி? இல்ல, உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்? என்ன பிரியமா இப்படி கேட்ட? ஜீவாவை என்ன சாதாரணமானவன் நினைச்சிட்டியா? அவனுக்கு எல்லா இடத்துலயும் கான்டாக்ட்ஸ் இருக்கு. உனக்கு இன்னும் புரியல. நீ பாஸ் பண்ண விஷயத்த ஏற்கனவே அவன் ஃப்ரெண்ட் யாரோ ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். அதனாலதான் இந்த ஏற்பாடெல்லாம். நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க இந்த சர்ப்ரைஸ் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே சந்தோஷத்தோட அப்படியே குடுகுடுன்னு வந்து இந்த கேக்கையை வெட்டிட்டு பார்க்கலாம். வா வா வா. போம்மா, கேக்க விட்டு. முடியல. என்னங்க? பாஸ் பண்ணது அவ என்னமோ இதுங்க பாஸ் பண்ண மாதிரி எப்படி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க? கொஞ்சம் கூட வெக்கமாவே இருக்காதாமா? இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் பாரு, எல்லாமே மாறிடும்.
நீங்க இப்படி சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஜீவா. ஏங்க அதுக்கு ஏங்க கண் கலங்குறீங்க? எதிர்பார்க்காத சமயத்துல எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கும் போது கண் கலங்க தானே செய்யும்.